முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். மக்களை முறையாக காப்பாற்றி நீதியுடன் ஆட்சி செய்யும் அரசனையே மக்கள் உயர்வாக மதிப்பார்கள் என திருவள்ளுவர் கூறுகிறார். அந்த அறநெறியின் அடிப்படையில் பார்க்கும் போது இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் நடத்திய கலந்துரையாடல் நீதித்துறையை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் அணுகுமுறையை புரிந்து கொள்ள முக்கியமான சந்தர்ப்பமாகும். 2024 ஆண்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய ஆணை வெறுமனே ஒரு அரசாங்க மாற்றத்திற்கான ஆணை அல்ல. பல தசாப்தங்களாக பலவீனமடைந்த அரச நிறுவனங்களை மீள கட்டியெழுப்பவும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தவும் மக்களுக்கு விரைவான நீதியை உறுதிப்படுத்தவும் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் உருவாக்குவதற்கான மக்கள் ஆணையாகும். இன்று நாட்டின் நீதிமன்றங்களில் 1.1 மில்லியனுக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்ற சட்ட கோட்பாடு இலங்கையின் அன்றாட யதார்த்தமாக மாறியுள்ளது. பல ஆண்டுகளாக நீதிமன்றங்களை நாடி காத்திருக்கும் சாதாரண மக்களுக்கு வழக்கு முடிவடைவதே உண்மையான நீதி. இதனால் அரசாங்கம் நீதித்துறையை ஒரு தனித்த நிறுவனமாக மட்டும் பார்க்காமல் அதனுடன் தொடர்புடைய முழு நீதி பொறிமுறையையும் வலுப்படுத்த முயற்சிக்கிறது. ஜனாதிபதி இன்று சட்டத்தரணிகள் சங்கத்துடன் விளக்கிய முக்கிய விடயங்களில் ஒன்று அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் திறனை அதிகரிப்பது ஆகும். குறிப்பாக சட்டவிரோத போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் பகுப்பாய்வு அறிக்கைகள் தாமதமாவது வழக்குகளின் முன்னேற்றத்தை பாதிக்கிறது. இதனை தீர்க்க புதிய ஆட்சேர்ப்புகள், மேலதிக நேர பணிக்கான ஏற்பாடுகள் மற்றும் தேவையான உபகரண வசதிகளை அதிகரிப்பதன் மூலம் நிலுவையில் உள்ள அறிக்கைகளை விரைவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதேபோல் நீதிமன்றங்களின் கெப்பாசிட்டி மற்றும் வசதிகளை அதிகரிப்பதும் நீதிபதிகளின் எண்ணிக்கையை தேவைக்கேற்ப உயர்த்துவதும் அரசாங்கத்தின் மற்றொரு முக்கிய நோக்கமாகும். நீதியை விரைவுபடுத்துவது நீதிபதிகளின் ஓய்வு வயதை மட்டும் மாற்றுவதால் சாத்தியமில்லை. நீதிமன்ற கட்டமைப்பு, மனித வளம், தொழில்நுட்பம், வழக்கு முகாமைத்துவம் மற்றும் அறிவியல் விசாரணை நிறுவனங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இதனுடன் தொடர்புடைய இன்னும் ஒரு முக்கியமான கொள்கை அனுபவமிக்க மனித வளத்தை நாட்டுக்காக தொடர்ந்து பயன்படுத்துவதாகும். காவல்துறை, அரச பகுப்பாய்வு திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்களில் நீண்டகால அனுபவம் பெற்றவர்களின் அறிவையும் திறமையையும் ஒரே நேரத்தில் இழந்துவிடாமல் தேவையான இடங்களில் அவர்களின் சேவையை தொடர்ந்து பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் சிந்திக்கிறது. இதே கொள்கையின் தொடர்ச்சியாகவே நீதித்துறையின் அனைத்து மட்டங்களிலும் அனுபவமிக்க நீதிபதிகளின் சேவையை மேலும் பயன்படுத்துவதற்காக ஓய்வு வயதை நீட்டிப்பது தொடர்பான முன்மொழிவு பார்க்கப்படுகிறது. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமர்வில் உள்ள நீதிபதிகளின் பதவிக்காலத்தை பின்னோக்கி மாற்றுவதா அல்லது எதிர்காலத்தில் நீதித்துறையின் அனுபவமிக்க மனித வளத்தை பாதுகாக்கும் பொதுவான நிர்வாக சீர்திருத்தமா என்பது சட்ட ரீதியாகவும் அரசியலமைப்பு ரீதியாகவும் ஆராயப்பட வேண்டிய விடயமாகும். இந்த விவகாரத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தனது கவலைகளை வெளிப்படுத்தியிருப்பதும் அரசாங்கத்துடன் ஆலோசனை நடத்துவதும் ஜனநாயக அமைப்பின் இயல்பான பகுதியாகும். அதேவேளை சட்டத்தரணிகள் சங்கம் சட்டமா அதிபருக்கு எதிராக வந்த எதிர்ப்பின் போது துணை நின்று அறிக்கை வெளியிட்டதைப் போல இப்போதைய பிரதம நீதியரசருக்கு எதிரான அனாவசியமான விமர்சனங்கள் வரும். விவகாரத்தை கையாளாமல் இருப்பது மேட்டுக்குடி மற்றும் சாமானிய குடும்ப பின்னணியோடு தொடர்புடையதா என்ற சந்தேகம் சமூகத்தில் பேசுபொருளாகியிருக்கிறது. ஒரு நீதிபதி எந்த வழக்கில் எவ்வாறு தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு வழக்கு 10 ஆண்டுகள் இழுபறியாகி பாதிக்கப்பட்டவர் நீதிக்காக வாழ்நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், போதைப்பொருள் கடத்தல் அல்லது அரச சொத்துக்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுக்கள் எதுவாக இருந்தாலும் குற்றவாளி யார் என்பதை அரசியல் தீர்மானிக்கக்கூடாது, நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அந்த நீதிமன்றம் விரைவாகவும் திறம்படவும் செயல்படுவதற்கான மனித வளம் மற்றும் நிறுவன வளங்களை அரசு வழங்க வேண்டும். எனவே இந்த முன்மொழிவை வெறும் நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரித்தல் என்ற ஒரு வரிக்குள் அடைத்து விடுவது சரியான அரசியல் பகுப்பாய்வு அல்ல.
இது அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் திறன், புதிய ஆட்சேர்ப்பு, மேலதிக நேர பணி, நீதிமன்ற வசதிகள், நீதிபதிகளின் எண்ணிக்கை, காவல்துறை மற்றும் பிற நிறுவனங்களின் அனுபவமிக்க மனிதவளம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பரந்த நீதித்துறை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாகும். மாற்றத்தை எதிர்ப்பது ஜனநாயக உரிமை. ஆனால் ஒவ்வொரு சீர்திருத்தத்தையும் அரசியல் சந்தேகத்தின் கண்ணாடியால் பார்ப்பதற்கு முன் பல ஆண்டுகளாக நீதிக்காக காத்திருக்கும் சாதாரண மக்களின் நிலைமையையும் பார்க்க வேண்டும். நீதியின் வெற்றி எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தமானதல்ல. அது நீதிமன்ற வாசலில் ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் சாதாரண மக்களின் வெற்றி. அதனால்தான் திருவள்ளுவரின் வார்த்தைகள் இன்றும் பொருத்தமானவை. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். மக்களை பாதுகாத்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி தாமதமான நீதியை விரைவுபடுத்தி நீதித்துறையின் சுதந்திரத்தையும் செயல்திறனையும் ஒரே நேரத்தில் உறுதிப்படுத்துவதே நல்லாட்சியின் உண்மையான அடையாளம். சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம்.